لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر آمنا بالله صدق الله المولى الكريم எல்லா புகழும் இறைவனுக்கே அவனுடைய அன்பும் அவனது அடக்கம் கருணை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சமாபாக்கள் தாபியீன்கள் சபம் தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமர இருக்கிற ஆண் பெண் இரண்டு சாராராகிய நம் அனைவர்களின் மீது அல்லாஹ்வின் அருளும் அன்பும் இன்று போல் என்றும் பலனுள்ள மழையை போல பொழிந்து கொண்டிருக்கட்டுமாக. கணியத்திற்கும் மரியாதைக்குரிய எல்லா சூழலை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே, எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை கடுகளவாகியும் அது நன்மையோ தீமையோ இந்த உலகத்தில் அல்லது மறு உலகத்தில் அதன் கூடிய அனுபவித்தே தீர வேண்டும். இந்த உலகத்தில் அனுபவித்தால் ஊர் மக்கள் மாத்திரம் பார்ப்பார்கள், மறுமையை அனுபவித்தால் உலக மக்களே பார்த்து சிரிப்பார்கள். அப்படிங்கிற அச்ச பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இது போல பல ஈத் பெருநாட்களை இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தர வேண்டும் என்று இறைவனோட பெருகர வேண்டி பிரார்த்தித்து எனது சலாத்தை தங்களுக்கு முகமது கூறி இந்த உரையாடலை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய அருமைகள் மக்களே, ஈதுல் அல்ஹா தியாகத் திருநாள், ஈதுல் அல்ஹா தியாகத் திருநாள் வாழ்த்துக்களை நிர்வாகத்தின் சார்பாக தங்களுடைய இமாம் என்ற இலங்கை இமாமின் சார்பாக தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, நாம் வாழக்கூடிய உலகத்தில் நம் போன்ற மனிதர்களை யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நாம் வாழக்கூடிய உலகத்தில் கட்டிய மனைவியில இருந்து பெற்ற பிள்ளையில இருந்து யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் இரண்டு பேர்கள் திருப்தி அடைவார்கள். நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் திருப்தி அடைவார்கள். அடுத்தபடியாக இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தரை என்ன செய்யலாம்? திருப்தி அடைய செய்யலாம். திருப்தி உண்மையிலேயே அடைவார்கள். அவர்கள் அடைந்த திருப்தி திருப்தியுடைய பராமரம் இந்த உலகத்தில் நமக்கு தெரியும். நாம் செய்யக்கூடிய நல்லதாயும் சிறிதாக இருந்தாலும் அந்த ஒருத்தர் யாருன்னா உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்து அல்லாஹ். அவன் திருப்தி கொள்வான் அடியார்களுடைய நல்ல காரியத்திலே இருந்து. அடியார்கள் பாவம் செய்தால் கூட அந்த பாவத்திற்கு பரிகாரம் கொடுப்பதற்கு அவசரப்பட மாட்டார்கள், கொஞ்சம் லேட்படுத்துவோம். அல்லாஹ்வை தவிர யாரையுமே இந்த உலகத்தில் திருப்திப்படுத்த முடியும் வேண்டாம், திருப்திப்படுத்த முடியாது. அதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம். அதே நேரத்தில் நம் போன்ற மனிதர்களை திருப்திப்படுத்துவது அவசியமா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது அவசியமாட்டா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது அவசியம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது அவசியம். நம் போன்ற மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அல்லாஹ்வுக்கு நேர்மையாக இருந்தால் நம்மளை யாரெல்லாம் திருப்திப்படவில்லையோ அந்த மனிதர்களை எல்லாம் நம் காலிலே அல்லாஹ் விழுக வைப்பார். ஏனென்றால் அவர்களையும் நம்மளையும் படைத்தவன் அல்லாஹ் தான். அன்புக்குரியவர்களே, ஆகையினால் உலகத்தில் வாழ்ந்த எல்லாருமே என அல்லாஹ்வை தான் முதலே திருப்திப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய திட்டத்தை, அல்லாஹ் ரசூலுடைய செயல்பாடை திருப்திப்படுத்தினார்கள். ஆதமுடைய மக்கள் 2 பேர்கள். இந்த 2 பேர்கள் ஹாபீல் காபீல். அதாவது ஹாபீல் அநியாயம் செய்ய, ஹாபீல் என்ன செஞ்சாரு? ஹாபீல் என்ன செஞ்சாரு? நியாயத்தை சொன்னார். ஹாபீல் என்ன செஞ்சாரு?
அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஹாபீல் என்ன செஞ்சார்? காபீலை கொலை செய்ய போனார். நான் சொல்ற ஏற்றுக்கிறேன் இல்லையா? அவர் சொன்னார், எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி தான் முக்கியம், என்னை கொலை செஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னா காபீலை கொலை செய்தார். அவர் காபீல் ஆக்கப்பட்டார். காபீல் என்ன செய்தார்? இறையன்புக்கு ஆதமுடைய மகன். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொண்டு என்ன செய்யலாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உன் மனைவி மக்களை கொண்டு பாலைவனத்தில் விடுத்தான், உன்னுடைய மகனை அறுத்தான், பாலைவனத்தில் காபத்துல்லாவை கட்டுண்டான். ஏன்னா காபத்துல்லாவை கட்டுண்டான். காபத்துல்லாவுக்கு கீழே என்ன செய்தான்? தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் அடக்கம் செய்ய சொன்னார். அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கின்ற ஹாஜர் அம்மா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் அந்த காபத்துல்லாவுக்கு கீழே அடக்கப்பட்டிருக்கிறார். காபத்துல்லாவுக்கு கீழே செய்த ரைட் செய்ய என்ன செய்யப்பட்டிருக்கு? அடக்கப்பட்டிருக்கிறார். அடக்கம்னு சொன்னா ஏன்னா அவங்க எதுவுமே கேட்கணும், எதுவுமே கேட்கணும். இப்படித்தான் நபிமார்கள் வாழ்ந்தார். மதீனாவை ஒருத்தர் போர் கொடுத்து வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயனே பண்ணல. ஏன்னா காம நேரத்தில் பயன் பண்ண முடியாது. அவங்க விஷயத்தை பற்றி நன்றி முடிச்சு. ஏன்னா அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் என்ன செஞ்சாரு? மதீனாவை போர் கொடுத்து வந்தார். பல ஆயிரக்கணக்கான படைப்புகளோடு போர் கொடுத்து வந்தார். வந்தவர் என்ன செய்வார்? பகலெல்லாம் மதீனாவாசிகளோடு போராடுவார். இரவெல்லாம் அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்திலே மதீனாவாசிகள் உணவு கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. என்னன்னா இவங்கள்ட்ட போர் கொடுக்கமே, இவங்க என்ன இவங்கள்ட்ட சாப்பிடுறதுக்கு மதீனாவாசிகள் உதவி செய்தார். போர்கள் எதிரிகளுக்கு மதீனாவாசிகள் உதவி செய்தார்கள். உணவு கொண்டாந்து கொடுத்தார். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, பல நாள் கொண்டாந்து கொடுத்தார். அப்ப அந்த எதிரி படையிலே வந்த அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் பேர் அப்பத்தில் அப்பல். அவர் என்ன செஞ்சாரு? அவர்களிலேயே குருமார்கள் வந்திருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டாரு, மதீனாவை பிடிக்க நாம் இருக்கிறோம், பகலெல்லாம் இவங்களோடு சண்டை செய்யணும், இவங்களோடு சண்டை செய்யணும், இரவுல இவர்களே நமக்கு கொண்டாந்து உணவு கொடுக்குகிறார்களே, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்கள வந்த குருமார்கள் சொன்னாங்க, தௌராத்துல நாங்க படிச்சிருக்கோம், இஞ்சில நாங்க படிச்சிருக்கோம், ஜபூர்ல நாங்க படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்னு கேட்ட அந்த அரசர், இந்த ஊருக்கு கடைசி நபி வருவார், இந்த ஊருக்கு கடைசி நபி வருவார். அவருடைய வேலை என்ன தெரியுமா? அநியாயம் பண்ணியவங்கள கூட என்ன செய்ய மாட்டாரு? அழிக்க ஆசைப்பட மாட்டார், அழிக்க ஆசைப்பட மாட்டார். அந்த மன்னர் கேட்டாரு, அதுக்கு என்னன்னு கேட்டாரு? அவர் வரக்கூடிய குணப்பாடு, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவர் வருவதற்கு முன்னாலேயே அவருடைய வருவதற்குண்டான குணப்பாடு இந்த மக்களிடத்திலே இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மன்னர் என்ன செஞ்சார் தெரியுமா? மறுநாள் காலையிலே மதீனாவாசிகளோடு சமரசம் செய்தார். நாங்கள் போர் செஞ்சதை மன்னிச்சுக்கங்க, தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 400 வீடுகள் மதீனாவிலே கட்டி கொடுத்தார். அன்றைக்கு இருந்த மதீனாவாசிகளுக்கு 400 வீடுகளை கட்டி கொடுத்தார். கட்டி கொடுத்துட்டு ஒரே ஒரு வீட்டை கட்டினார். கட்டி ஒரு லெட்டர் எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? எந்த நபி வருவார் என்று, இந்த ஊருக்கு வருவார் என்று, எந்த முகம்மது இந்த ஊருக்கு வருவார் என்று சொல்லி கேட்க மாட்டாங்க. விஷயம் வருவார் என்று சொல்லப்படுகிறதோ அந்த நபியிடத்தில் முதலிலே அவரை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு தவறு செய்வதற்கு நான் மன்னிப்பும் கோருகிறேன். அடுத்தபடியாக அவருடைய ஊரை பிடிக்க வந்த நாங்கள் அந்த நபியை பின்பற்றக்கூடிய மக்களை பின்பற்றி இதே ஊரை வாழ்கின்றோம். நான் இருக்கையில் அந்த நபி வந்தாரேயானால் நான் ஈமான் கொண்டு விடுகிறேன் அவர் கையை பிடித்து. இல்லை என்றால் இந்த லெட்டரை அவரிடத்திலே என்னுடைய வாரிசுகள் கொடுத்து என்ன செய்யணும்? எனக்காக துவா செய்ய சொல்லுங்க. அவர் நேற்று எழுதி வச்சுட்டு அந்த ஊருடைய வாழ்ந்தார், இறந்து போயிட்டார். அவங்க எல்லாமே இறந்துட்டாங்க.
அவர்களெல்லாம் இறந்து போய் 70 ஆண்டு காலம் 700 ஆண்டு காலங்களுக்கு பின்னால் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, படையெடுத்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. அப்ப எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க வீட்டுக்கு வாங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒட்டகம் எங்க போய் நிற்கிறோ அங்க நான் இறங்கிறேன். கரெக்டா அபூ மூஸா அஸ்அரி அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபியுடைய வீட்டுல போய் ஒட்டகம் இறங்குச்சு, படுத்துச்சு. பெருமானார் இறங்கி உள்ள போனாங்க. உள்ள போன பின்னால ஒருத்தர் நபிகள் நாயகத்தை பார்க்க முடியாது. முஸ்லீம் என்னான்னு கேட்டாங்க. பெருமானார் முகம்மதை பார்க்கணும், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. இந்த லெட்டரை கொடுக்கணும், எங்கள்கிட்ட கொடுக்க நாங்கள் கொடுக்கணும். எனக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது முகம்மது இடத்திலே கொடுக்க வேண்டும். வாங்கி பார்த்தா 700 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அரசன் எழுதிய லெட்டர். அந்த அபூ மூஸா அஸ்அரி வீட்டை பெருமானார் இறங்கினார் அல்லவா, அது அவர் வீடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த அரசன் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டி வைக்கப்பட்ட வீடு இருந்த இடம் அந்த இடம். ரசூலுல்லாஹ்வுக்காக அவர் கட்டி வைத்த வீடு இருந்த இடம் அந்த இடம். அந்த வீடு இருந்து 700 வருஷத்துக்கு இருக்கும். பெருமானார் வாங்கி பார்த்துட்டு அபூ மூஸா அஸ்அரியை பார்த்து கேட்டாங்க, இது உங்க வீடு இல்லையா? என் வீடு. எங்கள் பரம்பரை ஒரு அரசனிடத்திலே வாங்கின வீடு, அதுவும் ஃப்ரீயா வாங்கின வீடு, தொடர்படியாக நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு அந்த லெட்டர் வாங்கி பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாங்கி பார்க்கிறான், சொர்க்கத்தை வாங்கி பார்க்கிறான். நான் நாளை கியாமத் நாளையிலே அவருக்காக ஷஃபாஅத் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் ரசூலை யார் திருப்தி படுத்துகிறோமோ அவங்க இந்த உலகத்துல நிம்மதியா வாழலாம். மௌத்தா போன முன்னாடி கூட உடம்பு உயிரெல்லாம் தேவையில்லை. என்ன செய்யலாம்? நம்ம செஞ்ச நல்ல காரியங்கள் என்ன செய்யும்? நம்மளுடைய பெயரை சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் வருவதற்கு முன்னால 750 வருஷத்துக்கு முன்னால் வந்தவருடைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க. பொம்பளைக்கு பேரே ஸ்பீரடிக்கிற கொஞ்சம் பேரை வாங்கல. ஏன்னா நீங்க கமிட்டி மெம்பர் கொஞ்சம் கீழே போய் சொல்லுங்களேன், எதுக்கு நீங்க நிக்கிறங்க? பேரை வாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு 700 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் பெருமானாருக்கு அன்பளிப்பு கொடுத்தத பெருமானார் மடங்கு மடங்கு கூட 1500 ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. புரியுதுங்களா? இப்ப சொல்றோம்னா காரணம் என்னங்க? அவங்க செய்யக்கூடிய நல்ல காரியம். இந்த நாள்ல குழந்தையை அறுக்கக்கூடிய நாள். ஏன்னா அதுக்கு பகரமாக 6 அறுக்க சொல்லப்படுகிறது. சாதாரணமா சொல்றேன். ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவோ செலவழிக்கிறோம், வீடு கட்ட எவ்வளவோ கடன் வாங்குறோம், வட்டிக்கு வாங்குறோம். நம்மளுடைய ஆடம்பர செலவுகளுக்கு திருமணத்துக்கு எவ்வளவோ செய்யறோம். ஒண்ணுமே இல்லைங்க, சொன்னா கேவலம். பெரிய மனுஷியா உள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா அதுக்கு ஒரு விழா, அதுக்கு ஒரு விழா. ஆம்பளை பையனுக்கு சுண்ணத்து பண்றதுக்கு அதுக்கு ஒரு விழா. பிறந்த நாள் 1வது வருஷத்துக்கு அதுக்கு ஒரு விழா. இதெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமானதான். அதனால ஒரு நிமிஷம் இருக்கு. அதனால என்ன சொல்றேன், யாருக்கு முடியுமோ ரொம்ப கூடி போனா 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் ஒரு ஆடுவா அருங்க வாங்கி உங்க வீட்டுல அருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அறுக்கக்கூடிய ஆட்டினுடைய ஒவ்வொரு துளி இரத்தத்துக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும், ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு தரஜா கூடும், ஒரு பலா முசீபத்து நீங்கும், ஒரு பரக்கத்தல்ல 10 பரக்கத்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் 3 விஷயம் சொன்னாங்க. குர்பானி கொடுப்பதினால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 30 எடுத்து பாருங்க. இன்னும் ஆத்தைனா கல்கௌசர் வசல்லி ரப்பிக்க வன்கர் இன்ன ஷாமியக்க போல புத்தர். அல்லாஹ் சொல்றான், இன்னும் ஆத்தைனா கல்கௌசர். யார் குர்பானி கொடுக்கிறார்களோ,
யார் நலவான காரியத்தை அல்லாஹ்வுடைய தியாகத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல் கௌசர் நாளை கியாமத்திலே தலைக்கு மேல சூரியன் நிற்கக்கூடிய நேரத்தில் தண்ணீர் தண்ணீர் என்ற மக்கள் எல்லாம் கதரும் சூழ்நிலையில் அல் கௌசர் என்ற தடாகத்திலே இருந்து தண்ணீர் கொடுக்கப்படும். அடுத்து சொல்றாங்க, அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஃபஸல்லி லி ரப்பிக வன்கர், பெருநாளுடைய தொழுகையை தொழுது விட்டு உன்னால் முடிந்தால் குர்பானி கொடு. ஃபஸல்லி லி ரப்பிக வன்கர், உன்னால் முடிந்தால் பெருநாளுடைய தொழுகையை விட்டு குர்பானி கொடு. அடுத்தவர் கறி கொடுத்து விடுவார்கள் எதிர்பார்க்காத, மக்களுக்காக தியாகம், மனைவிக்காக தியாகம், உலகத்திற்காக தியாகம், எல்லாம் செய்கிறார். எல்லாம் உலகத்தோடு போய்விடும். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய தியாகம் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இன்ன ஷானி அல்க ஹுவல் அபுத்தர். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், இந்த ஒரு நிமிஷம். அதாவது ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள்ள வர்றாங்க, காபத்துல்லாவுக்குள்ள வர்றாங்க. ஒருத்தர் வந்து பேசிட்டு கேட்கிறாரு, ஏன்னா பேசிட்டு வெளியே போறாரு, எதிரிப்படையை சேர்ந்தவர், மக்கா காபீர். அப்ப அவருடைய நண்பர் கேட்டார், முகம்மதிடத்தில் என்ன பேசினாய் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, அபூத்தரிடத்துல போய் நான் என்ன பேச முடியும், என்ன சாணி இருக்க ஊர்ல அபூத்தர். அபூத்தரிடத்துல நான் என்ன, அபூத்தர்னா என்ன அர்த்தம், மலட்டுத்தனம் உள்ளவர், குழந்தை இல்லாதவர், என்ன பேச போயிட்டு. அப்ப இது ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விழுந்துருக்கு. அப்ப ஜிப்ரீல் வந்து சொல்றாரு, மலட்டு பைய அவனே நீ இல்ல, கவலைப்படாது. நீ ஏண்டா அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க, ஆகையினால மலனே அவனே நீ இல்லன்னு அல்லாஹ் சொல்றான். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, நாளைக்கு எதுவுமே உதவி செய்யாது கியாமத்துல, இந்த குர்பானி உதவி செய்யும். மனைவி மக்கள் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, குர்பானி உதவி செய்யும். இவர்களுக்காக அவ்வளவு உழைக்கிறாங்க. இவங்க நாளைக்கு ஒரு நன்மை கேட்டா கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆடு பாடு ஒட்டகமும் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். ஆகையினால முடிஞ்சவங்க கையை கொடுத்து குர்பானி கொடுங்க. இன்னைக்கு இல்லையா நாளைக்கு, நாளைக்கு இல்லையா நாளைக்கு, நாளைக்கு இல்லையா நாளைக்கு, 13ஆம் நாள் அசர் வரைக்கும் கொடுக்கலாம். கொடுத்தாங்கன்னா எனக்கு நல்லது இல்லை. ஏன்னா நான் கேட்க போறது உங்கள்கிட்ட, உங்க கறியை கூட எனக்கு உண்டாது கொடுங்கன்னு கேட்கிறேன் நான். ஏன்னா என்னுடைய கடமை சொல்ல ஆளுக்கு எல்லாம் கேட்டு சொல்லிட்டே அப்பான்னு சொல்லிட்டு எதுக்காச்சும் என்ன சொல்றீங்க, வேற ஒன்றும் நான் கொடுத்தாங்கட்டா உலகத்திலே நல்லா இருக்கலாம், மறு உலகத்திலே நல்லா இருக்கலாம். எதை கேட்டமோ அதன் பிரகாரம் அமல் செய்வது சரியா சரியில்லையா அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு முடிவெடுத்துங்க. அல்லாஹ்வுக்காக அடுத்த குர்பானியை சந்திக்கும் வரை நம்மளுடைய ஆயுளை நீட்டி நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ வைப்பானாக. வாகனமான அனைத்தும் தெரிந்தார்கள் என்று சொல்லப்படி பெண்கள் தயவு ஊர்ந்து இடம் இல்லாட்டி நேரம் வந்துடுது. ஏன்னா கத்தி நெஞ்சு வருது. ஒரு டீ குடிச்சிட்டு வந்து சாப்பிடல, தயவு ஊர்ந்து மேலே வாங்க. 3 தடவை சொல்லிட்டு 4 மணிக்கு கலைஞர் தொழில் எந்திரிச்சு ஒரு டீ தான் குடிச்சிருக்கு.